ஹலோ ஆல். ஸோ டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டா கிளீனிங். ஸோ பைத்தானில் டேட்டா கிளீனிங் சொல்லி நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த கிளீனிங் பண்ணுற ப்ராசஸ் தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலயமா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு 2 செட் ஆஃப் லிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு வேரியபிள் நான் அசைன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரிங் சொல்கிற வேரியபிள்குள்ளே இருக்கிற லிஸ்ட்டில் வந்து நிறைய அன்வான்ட் கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அதனால நான் வந்து அது எல்லாத்தையும் நான் பேட் கேரக்டர்னு சொல்லி அடுத்த வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ லைக் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க், இசட், ஸோ அது மாதிரி எல்லாமே. இப்போ இது வந்து எல்லாமே வந்து ஒரு CSV ஃபைல் இல்லைன்னா ஒரு எக்ஸல் ஃபைலில் பண்ணிட்டிங்கன்னா இதே மாதிரி தான் நிறைய டேட்டா வந்து அன்வான்ட் கேரக்டர்ஸ் கூட மெர்ஜ் ஆகி இருக்கும். ஒரு டேட்டா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் சரி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்து நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ளே ப்ராசஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கேர்ன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு அதில் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ்க்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு ஃபார் லூப் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபார் லூப்பில் வந்து எனக்கு ஹைட்ரேட் ஆகணும் ஒரு வேல்யூவாக. ஸோ எனக்கு ஒரு வேல்யூவாக எனக்கு ஹைட்ரேட் ஆனால் மட்டும்தான் எனக்கு வந்து அந்த டேட்டா வந்து எனக்கு க்ளீன் ஆகிற ப்ராசஸ் இந்த ஃபங்க்ஷனில் எனக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஃபாரில் நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த பேட் கேரக்டர்ஸை நான் டிக்ளேர் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு எம்டி ஸ்ட்ரிங்காக. ஸோ ஸ்ட்ரிங் டாட் ரீப்ளேஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸில் வந்து அந்த கேரக்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது டபுள் கோட்ஸ். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இது எல்லாத்தையும் நான் மறுபடியும் ரிட்டன் டு ஸ்ட்ரிங் சொல்லி ஃபைனலாக டிக்ளேர் பண்ணிடுவேன். ஸோ ரிட்டன் ஸ்பேஸ் ஸ்ட்ரிங். ஸோ எனக்கு எல்லாமே எனக்கு ரிட்டன் ஆகிட்டே இருக்கும் ஸ்ட்ரிங்கில். ஸோ இப்போ எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ரெடி ஆகிடுச்சு. ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ ரன் பண்ணி பார்த்தா எரர் எதுவும் வரல. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு எம்டி லிஸ்ட் க்ரியேட் பண்ணும். ஸோ நியூ ஸ்ட்ரிங் சொல்லி ஒரு வேரியபிள்குள்ளே நான் அதை டிக்ளேர் பண்ணுறேன். ஒரு எம்டி லிஸ்ட். ஸோ அதில் வந்து என்னோடய ஃபார் லூப்பில் வந்து நான் என்னோடய ஸ்ட்ரிங்கை நான் மேலேருந்து நான் மறுபடியும் கால் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு அந்த ஸ்ட்ரிங்ஸ் வேல்யூஸ் தான் எனக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகணும், அந்த கேர்ன்னு சொல்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே. ஸோ அதுக்கு வந்து நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணுறேன் அந்த ஃபங்க்ஷன். நான் அந்த ஃபார் லூப்பில் க்ரியேட் பண்ண வேரியபிளை நான் கீழே கால் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எனக்கு என்னென்ன வேரியபிள் போகணும், அந்த ஸ்ட்ரிங்ஸ்குள்ளே இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாமே போகணும். ஸோ அது மாதிரி நான் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கடுத்து இந்த வேல்யூஸ் எல்லாமே எனக்கு அப் அண்ட் ஆகணும் என்னோட நியூ ஸ்ட்ரிங்குள்ளே. ஸோ அதனால நியூ ஸ்ட்ரிங் டாட் அப் அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸில் எஸ். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கடுத்தது வந்து இது எல்லாத்தையும் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ பிரிண்ட் நியூ ஸ்ட்ரிங். ஏன்னா இப்போ எல்லாமே நியூ ஸ்ட்ரிங்கில் தான் ஸ்டோர் ஆகிருக்குது. ஸோ ரன் பண்ணாலும் நமக்கு அவுட்புட் வந்துருக்கும். மேலே உள்ளதுக்கும் கீழே உள்ளதுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ ஆக்சுவலாக இது மாதிரி தான் வந்து டேட்டா க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு CSV ஃபைல் ஆர் JSON ஃபைல், ஒரு எக்ஸல் ஃபைல், ஸோ எந்த ஃபைல் வேணாலும் இருக்கலாம். ஸோ அதில் வந்து ஏதாச்சும் ஒரு இதில் வந்து இது மாதிரி நம்மளுக்கு நிறைய அன்வான்ட் கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ஜஸ்ட் ஒரு பேசிக் மாடல். ஸோ இன்னும் அட்வான்ஸில் வந்து இன்னும் நம்ம நிறைய பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.